எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஆச்சு, துணியெல்லாம் வந்து காய போட்டேன். பார்த்தாக்கா காலைல செம்ம மழைங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுருந்தேன். இந்த மீன் குழம்புக்காக நான் நெக்ஸ்ட் டே வரைக்கும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஆவலாம். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இட்லி தோசை அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் கூட அந்தளவுக்கு பிடிக்காது. பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து டேஸ்ட் வைக்க தான் செய்வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சு பீனட் சட்னி தான் வந்து செய்ய சொன்னாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டேன். அப்புறமா வந்து டீயை போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கின்னு பார்த்து ஒரு 1 வீக்குக்கு வந்து வேலை செய்கிற அந்த அக்கா வந்து வரமாட்டாங்க. ஸோ காலேருந்து இந்த சாமானை விளக்குறேன் இதே பொழுதன்னைக்கு போகும் போல இருக்குது. 4 நாளாக இருக்கும்போது நம்ம வந்து விளக்கி வச்சுட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையவே சாமான் வந்து சேருது. இதை விசில் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே அதுவும் இந்த கிளைமேட் வர சரியில்லை. ஹஸ்பண்டுக்கும் வந்து செம்ம ஜுரம், எனக்கும் வந்து 2 நாளாக கோல்டு காஃபி வர இருந்துச்சு. தண்ணியில் கை போட்டாவே முடியாது. மேபி சரி பார்த்துக்கலாம், அவங்களும் எங்கேயோ போகணும் அப்படின்னாங்க. ஒரு 1 வீக் லீவ் கேட்டிருந்தாங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து செம்ம ஜுரம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கூட கேட்கல, நீங்கள் மறுபடியும் போகணும். பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்குது, கூப்பிட்டு போகணுன்னாவே பயமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து என் வேலை முடிஞ்சிச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து மதியத்துக்கே வச்சிரு அப்படின்ட்டாங்க. எனக்கு ரைஸ் கூட சுத்தமாகவே வந்து மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காது. சரின்னு வச்சுட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகுமே அப்படின்ட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு படம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு 12 மணி போல் போய் சாப்பாடு செஞ்சு நான் வந்து வச்சுட்டேன். அவங்க பசங்களெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க ஹாலிடேஸ்க்காக. இந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ ஹாலிடேஸில் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சிப்ஸ் அப்பளம் பேட்டு ஹார்ட் இந்த மாதிரி எல்லாம் வரும்ல, அது பொரிச்சு கொடுத்தாக்கா அவங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா நேற்று வச்ச குழம்பு இன்றைக்கி சாப்பிடணுன்னு கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா என் வேலையும் ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிச்சு. வீடெல்லாம் வந்து பெருக்கி கூட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.